மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி காலையில் எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணி காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பி அப்படியே கிளம்பிட்டேன். எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னிமலை முருகன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். சரி தாராவரம் வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கப்ப தாராவரத்தை தாண்டினோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் ஒர்க் பண்ணிருந்தாங்க. ஹைவேவாக சேஞ்ச் பண்ணுவாங்க போல இருக்குது. ஸோ ரோடெல்லாம் ஒர்க் பண்ணிருந்தாங்க. ஒன் சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருந்தாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்படியே போகிறப்ப ஊதியூர் மலை சைடு வந்து போனால் அங்கே போகிறப்ப அங்கேருந்து ரோட்டில் ட்ராவல் பண்ணிட்டு போகிறப்ப வியூலாம் வேறு லெவல் இருந்துச்சு. அப்படியே அங்கே ட்ராவல் பண்ணி அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அப்படியே காங்கேயம் வழியாக போய் காங்கேயத்தெல்லாம் கிராஸ் பண்ணி அப்படியே போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரிவரெல்லாம் சைடில் வந்துச்சு. அந்த ரிவரெல்லாம் செமையாக இருந்துச்சு. அதுவும் சம்மர் டைமில் தண்ணியெல்லாம் ரிவரில் போயிட்டு இருந்துச்சு. அப்படியே அதை கிராஸ் பண்ணி அப்படியே போனோன்னே கொஞ்சம் தூரம் போனோன்னே சென்னிமலை அடிவாரம் வந்துருச்சு. அடிவாரத்துலேருந்து பார்க்குறப்பவே செம வியூவாக இருந்துச்சு. அப்படியே மேலே போகிறக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைக்குக்கு 10 ரூபா வந்து சார்ஜ் பண்ணாங்க. அப்படியே மேலே ஏறி போகிறப்ப அப்படியே ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே போகிற மாதிரி ரோடெல்லாம் நீட்டாக இருந்துச்சு. அப்படியே மேலே போய் மலைக்கு போயாச்சு. மலைக்கு போய் அப்படியே பைக்கை பார்க் பண்ணிட்டு அப்படியே உள்ளே நடந்து போகிறப்ப செட்டெல்லாம் போட்டுருந்தாங்க. உள்ளே சமைச்சிட்டெல்லாம் இருந்தாங்க. என்னமோ ஃபங்க்ஷன் வைப்பாங்க போல் இருக்கு. அப்படியே உள்ளே போனோன்னே சாமி கும்பிட்டு லைனில் நாங்கள் போகிறப்பன்னு பார்த்து பூஜை நடந்துருந்துச்சு. அப்படியே பூஜை முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு அப்படியே கோயிலை சுற்றி வந்து பட்டையெல்லாம் போட்டு அப்புறம் வெளியே வந்து அங்கே வந்து உட்காந்துருந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்து சரி அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பைக்கிட்ட வந்து பார்க்குறப்ப குரங்கு பைக்கில் என்ன இருக்குது அப்படின்லாம் செக் பண்ணி பார்த்துருக்கும் போல் இருக்கு. அப்படியே பார்த்துட்டு அப்படியே மறுபடியும் சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு அப்படியே கீழே அப்படியே லைட்டாக மெதுவாக அப்படியே இறங்கி வந்தேன். செம்ம ஃபீல் இருந்துச்சு. அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டேன். அடுத்து எங்கே போகலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் இதே மாதிரி விளாக் ஒன்று எடுத்து போடலாம்.